This is for you. I'm one of those persons. எப்பவுமே வந்து லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நான் இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பேன். ஐ வாஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் அ குட் டைம். இந்த வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ரிலேட்டட் இந்த வீடியோன்ட்டு. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் ஏஜ்ல வந்து இதெல்லாம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அண்ட் வந்து நிறைய பேர் அதை வந்து பண்ணி இருக்கும் போது பண்ணாதவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்து ஐம் டூ லேட்னு நினைப்பாங்க. என்ன பண்ணி இருக்கணும்ன்றதுக்காக என்ன லிஸ்ட் இருக்கு, அது வந்து எல்லா பர்சன்ஸுக்குமே வந்து டிஃபர் ஆகும். எனக்கு அப்படி ஒரு லிஸ்ட் என்ன இருந்ததுன்னா, ஆல்வேஸ் வாண்டட் டு டூ vlogging. ஆஃப்டர் காலேஜ் ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு பிடிக்காம தான் நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருந்தது, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். நான் என்னோட செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து முடிக்காம இருந்தேன். செமஸ்டர் எக்ஸாம்ஸ் முடிக்காம எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கும் போது நான் வந்து அந்த ஜாப்காக செட்டில் ஆயிட்டேன். வாண்டட் டு மேக் மை செல்ஃப் பிஸி. சும்மா வீட்டில் உட்காரக்கூடாது, எக்ஸாம்ஸ் வரதுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஐ செட்டில்ட் மை செல்ஃப் ஃபார் அ ஜாப். நம்ம ஒன்ஸ் அந்த ஜாப் வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா வில் திங்க் தட் ஓகே எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி vlogging பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு காலேஜ் முடிஞ்ச அப்புறம் நிறைய சினாரியோஸ் எப்படி வந்ததுன்னா, கேமரா எடுத்து தைரியமா பேசுறதுக்கு வரவே இல்லை. எனக்கு எப்பவுமே என் மைண்ட்ல என்ன தோணிட்டு இருந்ததுன்னா, எக்ஸாம்ஸ் முடிக்கல, நான் ஒரு சிம்பிளான ஜாப்க்கு செட்டில் ஆயிட்டேன். அப்போ வந்து அந்த டைம்ல வந்து எங்க அப்பாக்கு ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப சிவியரா இருந்தது. ரொம்ப வந்து லைஃப் ஸ்டைல்லே பிஸியா இருந்ததுனால எனக்கு என்ன தோணும்னா, ஓகே vlogging இஸ் நாட் ஃபார் மீ அப்படின்ட்டு தோணுச்சு. டீம் வந்து போயிட்டே இப்போ வந்து அந்த ஆசை என்ன சொல்றது, எனக்குள்ள அந்த ஆசை இருந்ததையே வந்து நான் மறந்து போயிட்டேன். எனக்கு என்ன வேணும்ன்றத நான் மறந்து போயிட்டேன். Doing my work, I was doing my work, household chores, my responsibility as a daughter, as a sister. While doing that, I forgot the responsibility towards me. என்ன வேணும்ன்றது நான் இத்தனை வருஷமா நான் யோசிக்கவே இல்லையே. அரௌண்ட் 8 years பாஸ் ஆயிடுச்சு. நமக்குன்னு ஏதாவது பர்சனல் ட்ராமாஸ் இருக்கும், அதுல இருந்து வெளியே வரதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, சோஷியல் என்சைட்டி. நிறைய பேர் இருக்கிற இடத்துல நிக்கிறதுக்கு உட்காரத்துக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகும். அது எதனாலன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் கைண்ட் ஆஃப் வந்து என்னோட எக்ஸாம்ஸ் முடிக்கல, எல்லாரோட ஈக்குவல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸ்டார்டட் டு பி செப்பரேட், தனியா இருக்க ஆரம்பிச்சேன். என்னோட அப்பாவோட இல்னஸ் வந்து நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அந்த டைம்ல எனக்கு எப்படி தோணும்னா, தெரிஞ்சதுன்னா எல்லாருமே என்ன பாவமா பார்ப்பாங்க. காலேஜ் முடிச்சிட்டு அப்புறமா எல்லாருமே அவங்க லைஃப்ல பிஸி ஆயிட்டும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எவ்ரி திங் வாஸ் ஒன்லி டில் தட் அப்படின்ட்டு. ஸோ நோ ஒன் இஸ் கோயிங் டு பி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஃபீல் ஆச்சு. பட் தட் வாஸ் ராங் ஆக்சுவலி. பிகாஸ் என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கூட நான் தான் வந்து செப்பரேட் ஆயிட்டேன். அதான் வந்து யார் கூடயோ டச்ல எல்லாமே இருந்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னோட ப்ராப்ளம்ஸ் வந்து யார்கிட்டயோ சொல்லக்கூடாது. மிஸ்டேக் வந்து லேட்டர் ஆன் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆன் மை செல்ஃப் ஃபார் தட். இப்போ ஹீல் ஆகுறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. அப்புறம் சிச்சுவேஷன்ஸ்ன்னு பார்த்தா வந்து ஒன்னொன்னா ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து நான் பாஸ்ட யோசிக்கும் போது அந்த ஒன்னொன்னா வர்றது வந்து அது அப்படிதான் வரும். நம்ம தான் வந்து அதை தாண்டி நம்மளுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டே இருக்கணும்ன்றது நான் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன். வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன். ஐ ஃபெல்ட் கில்ட்டி. நான் வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். உண்மையை சொல்ல போனோம்னா ஐ ரியலி கர்ஸ்ட் மை செல்ஃப். இந்த மாதிரி எப்படி நீ அவ்வளோ டைம் உன்னால வேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரியலி கர்ஸ்ட் மை செல்ஃப். எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு அது பண்றதுக்கான தைரியம் கூட இல்லை. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அகெயின் வந்து மை அப்பா காட் இல். அண்ட் பிஃபோர் 3 இயர்ஸ் வந்து எங்க அப்பா வந்து எக்ஸ்பயர் ஆயிட்டாங்க. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்பா எக்ஸ்பயர் ஆகும் போது லிட்ரலி அதுல இருந்து அலாமே இருக்கணும் அப்படின்னா கூட வந்து ஒரு 2 இயர்ஸ் டைம் எடுத்துச்சு. இயர்ஸ் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, எவ்ரி சிங்கிள் டே வாஸ் ஆக்சுவலி லைக் த சேம் ஃபர்ஸ்ட் டே. எப்படின்னா, நான் அவ்வளோ ஒரு டிப்ரெஸ்டான கேர்லா நான் ஆயிட்டேன். ஐ started to hate myself. நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, அப்பா want to see me like this. இவ்வளோ டிப்ரெஸ்டா, ஹேட்டிங் மை செல்ஃப், நாட் டூயிங் எனி திங் டுவர்ட்ஸ் மை லைஃப். என்னை படிக்க வச்சதுக்கு இதுதான் ரீசனா?
நான் வந்து என்னையே கர்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதுக்காகவா அவங்க எல்லாமே எனக்காக பண்ணாங்க? ரியலைசேஷன் மேபி எனக்கு லேட்டா வந்தது. பட் ஃபைனலி ஐ எம் ஹாப்பி தட் எனக்கு இந்த ரியலைசேஷன் வந்ததுன்னு. இட்ஸ் டிஃபிகல்ட் வென் வி லூஸ் சம்வன், லவ்டு ஒன்னை வந்து இப்படி இப்படி நம்மளை விட்டு போகும்போது அதுல இருந்து வெளியே வர்றது கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். தே வில் நாட் வாண்ட் அஸ் டு see that sad. லைஃப்ல வந்து ஒரு பீரியட் ஆஃப் 5 இயர்ஸா இருக்கலாம், ஒரு பீரியட் ஆஃப் 10 இயர்ஸா இருக்கலாம். நம்ம வந்து ரொம்ப சேடா இருப்போம், ஸ்டக்கா ஃபீல் ஆகும். எல்லாரோட லைஃப்லயும் ஒரு ஃபேஸ் வரும். For 3 months when I thought that அவ்வளோதான், டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நான் என்னோட லைஃப்ல ஒர்க் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஆஃப்டர் தட் ஐ ரியலைஸ்ட், எனக்கு எதுக்காவது லேட் ஆயிட்டு இருக்கா? am I getting late for something? does anyone want that நான் நாளைக்கே vlogging பண்ணி நாளைக்கே வந்து எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடணும், இதெல்லாம் வந்துடணும்னு யாராவது எனக்காக ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்களா? எனக்காக நான் மட்டும் தான் ஆசைப்பட முடியும். இதுக்கான டைம் லிமிட்டேஷனும் எனக்காக நான் மட்டும் தான் கொடுக்க முடியும். நான் யாருக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? அதான் வந்து உண்மையாவே சொல்ல போனா என்னோட லைஃப்ல செல்ஃப் லவ்னு ஒன்று என்டர் ஆச்சு. I started to talk to myself. I started to give time to myself. I gave my heart so much time to heal. I think அந்த நான் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிற டைம் இருக்குல்ல, that's actually worth it. Finally I healed. இப்போ எனக்கு லேட் ஆகல, யாருமே எனக்கு ஒரு டைம் லிமிட்டேஷன் கொடுக்கல, எனக்குன்னு டைம் லிமிட்டேஷன் இல்லை. திஸ் லைஃப் நான் வந்து இந்த லைஃப்ல இருக்கிற வரைக்கும் இந்த டைம் எந்துதான். ஸோ நான் யாருக்குமே நாளைக்கே ஏதாவது ப்ரூவ் பண்றோன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஒரு ப்ரெஷர்ல யாருக்காவது ஏதாவது ப்ரூவ் பண்ணணுமா அந்த மாதிரி நினைச்சு நம்ம எதுவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கும் போது we should not rush. நம்ம வந்து இதை நாளைக்கு முடிக்கணும் அந்த மாதிரி ரஷ் பண்ணி போகக்கூடாது. ஸோ sooner or later I realized that it's never too late to restart our life. It's very important that நம்ம ரீஸ்டார்ட் பண்ணும் போது திருப்பி அந்த பாஸ்டை நினைச்சு ரிக்ரெட் பண்ணக்கூடாது. லைஃப்ல நம்மளுக்கு பிடிச்சது ஏதாவது பண்ணும் போது கண்டிப்பா வந்து அங்க ஹடல்ஸ் வரும். அந்த ஹடல்ஸை நம்ம எப்படி கிராஸ் பண்ணிட்டு போறோமோ அது நம்ம கையில தான் இருக்கு. கண்டிப்பா அந்த ஹடல்ஸ் நம்மளுக்கு ஏன் வருதுன்னா நம்மனால அதை தாண்டி போக முடியும் அப்படின்னு காடுக்கு தெரியும். அதனாலதான் அந்த ஹடல்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நான் எப்படி நினைக்க ஆரம்பிச்சேன்னா, if I'm getting this huddle, I know that God is watching me, that how I'm going to cross this huddle now. Not able to cross that huddle, I know that God will pull my hand and let me cross that huddle. Feel if you're late for something, கண்டிப்பா அது லேட் இல்லை. Because age doesn't matter. What matters is when we are restarting, we have to know ourselves completely. We have to know that now I am doing it for myself. லைஃபை ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு திங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட மைண்ட் செட், நம்ம என்ன நினைக்கிறோம், எதனால நினைக்கிறோம், நம்ம இதை மத்தவங்களுக்காக பண்றோமா நமக்காக பண்றோமா. ஸ்கில் பில்டிங், எஜுகேஷன் பர்பஸா இருக்கட்டும், வேற ஏதாவது ஸ்கில்ஸ் ஏதாவது கத்துக்கிற மாதிரி. தேர்ட் ஒன் இஸ் ஹெல்த். நம்ம வந்து ஹெல்த்தை ப்ரையாரிட்டி கொடுக்கலன்னா மற்ற விஷயத்த ப்ரையாரிட்டி கொடுத்து கூட யூஸ் கிடையாது. ஸோ நம்மளோட ஹெல்த்தையும் நம்ம கண்டிப்பா ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஃபோர்த் ஒன் இஸ் பர்பஸ். நம்ம இது எதுக்காக பண்றோம் அண்ட் இந்த நம்ம என்ன பண்றோமோ இது வந்து நம்மளுக்கு 3 to 4 இயர்ஸ்ல இல்ல 4 to 5 இயர்ஸ்ல ஏதாவது ஹாப்பினஸ் நம்மளுக்கு கொடுக்க போதா, அதோட பர்பஸ் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ sooner or later I realized that life is always what you make it. Never think it's too late. Thank you so much for watching this video. If you have got any positive message from this video, please do like, subscribe and share. Bye bye.